அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேஎல் லாட்ரியோட 4 டிஜிட் கணிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன இன்றைக்கி விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6/1/2024க்கான கேஎல் லாட்ரியில் வந்து 3074 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மற்றும் நம்மளோட பர்சனல் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33964 3965 3966 இந்த 3 நம்பர் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து 100 ருபீஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி எந்த நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3074 அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வந்து 4 டிஜிட் வின்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம கொடுத்த கணிப்புலேருந்து என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 3074ங்கிற நம்பருக்கு நம்ம கொடுத்தது 3964 அப்படிங்கிற நம்பர். இந்த 3 டீபோர்டாக கான்ஃபிடண்ட்டாக வருங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். நேற்றையோட 6/1/2024க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டி போர்டில் கான்ஃபிடண்ட்டாக 3ங்கிற நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சி போர்டில் வந்து 4 வரும் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த 3964 அப்படின்னு கொடுத்த நம்பர் வந்து 3ங்கிறது டி போர்டாகவே வந்தது. 9க்கு மேலே உள்ள நம்பர் வந்து சைபர், 6க்கு மேல் உள்ள நம்பர் 7, 4ங்கிற நம்பர் வந்து சி போர்டு ஆச்சுங்களா? அப்போ 3074க்கு நம்ம 3964 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுக்கான முழு வீடியோ வந்து இந்த குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? அப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங், சூதாட்டம் இந்த மாதிரி எதுவும் விஷயங்களும் நடப்பதில்லை. மேலும் இது வந்து ஒரு பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டும்தான் இது எடுக்கிறோம். இந்த 4 டிஜிட் கணிப்புக்கு பிறகு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிய விஷயத்த சொன்னது பிறகு ஒரு சைலண்ட்டாக ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோ வந்து போகும். அந்த வீடியோவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான 7/1/2024க்கான அக்ஷயாவுக்கான சிறந்த 4 டிஜிட் கணிப்பு ஒன்று இருக்குது. அதை முழுமையாக கொஞ்சம் பாருங்கள். சேனலில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியாது. பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளக்கத்தோடு அந்த விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிருப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 2017 சார்ட்டு. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கோம். 3 மணிக்கு வரக்கூடிய கெஸ்ஸிங் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதில் நல்ல ஒரு 4 டிஜிட் கணிப்பு இருக்குது. அதை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப சைலண்டாக அந்த வீடியோ வந்து போயிருக்கோம். அது வந்து என்ன ரீசன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2017 சார்ட்டு தான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இது ஃபுல் வியூ தான் 2017 சார்ட்டு. இப்போ இதில் இருந்து நாளைக்கு 7/1/2024க்கான அக்ஷயாவுக்கு என்ன மாதிரியான கணிப்பு வந்து 4 டிஜிட்டில் வரலாம் அப்படிங்கிற கணிப்பு தான் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சார்ட் அப்படியே ஒரு தடவை எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த எடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலரான எண்ணில் இன்றைக்கி வந்த 4 டிஜிட் எண் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்த 4 டிஜிட் நம்பர் 7043 அப்படிங்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த 7043 அப்படின்னு மார்க் பண்ணி போட்டிருக்கேன். பட் இன்றைக்கோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் வந்து இந்த 3074ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 4 டிஜிட் வந்து என்ன ரிசல்ட் வந்தது 3074 அப்படிங்கிறத டைரெக்டாக 4 டிஜிட் வந்து கேஎல் லாட்டரியில் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கான எப்படி ரூட் பேட்டர்ன் என்ன மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த சார்ட் நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய எண்கள் வந்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து இன்னையோட அதாவது 6/1/2024க்கான டீபோர்டு எண்களை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த டீபோர்டு எண்களை செட் பண்ணி வச்சதில் இந்த 3ங்கிற நம்பர் 704 இந்த நம்பரில் ரிசல்ட் வந்து நீ ரிசல்ட்டு 3074 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த கலர் வைஸில் இந்த ரிசல்ட்டை நான் மார்க் பண்ணி நாளைக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தா எனக்கு இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகி இங்கே வருது. ஓகேங்களா. இதுக்கான க்ளூ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய எண் வந்து இந்த 403 அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதே போல் இன்றைக்கி 7/1/2024க்கான அக்ஷயாவுக்கு என்ன மாதிரியான பாட்டம் க்ளூ செட் பண்ணலான்னு பார்த்தா இந்த 402 ஆச்சுங்களா. இந்த 402க்கு 403 என்ன மாதிரி காம்பினேஷனில் வருதுன்னு பாருங்கள். இங்கே 403 இங்கே 302. ஓகேங்களா. அப்படியே ஒரு செட்டு நம்பர் வந்து குறையுது. 4க்கு 3 0க்கு 0 3க்கு 2 அப்படிங்கிற மாதிரி குறையுது. ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு பர்டிகுலர் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 57. இதுதான் என்னோட இன்றைக்கி க்ளூ நம்பர். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கான க்ளூ நம்பர் வந்து மேலே 57. ஓகேங்களா. இந்த 57 தான் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகி 3074 வந்து வந்திருக்கு. என்னோடய கணிப்பில் இந்த இடம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இதே போல் நாளைக்கு எந்த இடத்துல வரலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பர்டிகுலராக இந்த இடத்துல இருக்கக்கூடிய 6 எண்களுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த இடத்து பாக்ஸில் வரக்கூடிய 6 எண்களுமே இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. இந்த 6 நம்பருமே என்ன மாதிரி 4 டிஜிட்டில் வரும் அப்படிங்கிறத நான் கலர் வைஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த கலர் வைஸில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு இந்த 6 நம்பரில் வந்து நீங்கள் 100 ருபீஸ் டோக்கனில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 100% உறுதியான வெற்றி இருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு அக்ஷயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் 5050 அப்படிங்கிற ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து 25 ருபீஸில் அல்லது 20 ருபீஸ் டோக்கனில் பயன்படுத்தி பாருங்கள். நாளைக்கு அக்ஷயாவுக்கான 4 டிஜிட் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.